ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி புளிச்சக்கீரையோட தொக்கு செய்ய போகிறேன். இதோடைய இன்க்ரீடியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். புளிச்சக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி நான் எடுத்துருக்கேன். ஒரு 5 தடவை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் பிறகு கடைஞ்சி அது பிறகு நான் தாளித்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல புளிச்சக்கீரையை இந்த சட்டியில் போட்டுறேன், மண் சட்டியில் போட்டுறேன். இது அயன் சத்து நல்லது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் பச்சை மிளகாய் 3 போட்டுறேன், தக்காளி ஒரு தக்காளி போட்டுறேன், ஒரு 20 வெங்காயம் போட்டுறேன். இதை நல்லா கடைஞ்சிட்டு வெந்த பிறகு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம தாளித்து அதில் கொட்டிடுவோம். தாளிப்பு பண்ணி இதில் கொட்டிட வேண்டியதான். இப்போ நான் வேக வச்சுட்டு அது வெந்த பிறகு நான் உங்களுக்கு கடைஞ்சி காட்டுறேன். இதில் ஒரு 1/4 கிளாஸ், ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் நான் அதில் ஊற்றிடுறேன் பாருங்க, வேகத்துக்காக. இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளையும் போட்டுறேன். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா வெந்த பிறகு கடைஞ்சி தாளிக்கலாம். இதில் நம்ம கடையறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதில் நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு தாளிப்பு இதில் கொடுத்துடலாம். நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இனிமேல் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளித்து இதில் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் எண்ணெயை ஊற்றுறேன். 3 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் கூட ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் மிதந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் போடுறேன். இதில் ஒரு 10 வெந்தயத்தை போடுறேன். போட்டு இதை காஞ்ச மிளகாய் போடுறேன். காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் இதில் போட்டுறேன். நல்லா வதக்கின பிறகு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் இதை தாளிச்சதை இதை நான் இதில் கொட்டிடுறேன். இது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். காரசாரமான இதில் எல்லாமே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், எல்லாமே பூண்டு எல்லாமே சேர்ந்து இதில் வேக வச்சு பிறகு கடைஞ்சி இது தாளித்து இதில் கொட்டியாச்சு. அதுலேயும் நல்லா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு வெந்தயம், சீரகம், கடுகுலாம் போட்டு தாளித்து இதில் ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ காரசாரமான புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டுக்கு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புளி சாதம் இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கீரை தொக்கு செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டினா இரும்பு சத்தும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.